இந்த இடத்துல தாவீது ராஜா என்ன சொல்றாராம், he prayed 7 times a day. அவரு ஷெப்பர்டா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ராஜாவானாரு. அதுக்கப்புறமா நம்ம வேதத்துல நிறைய பாக்குறோம், he prayed, he worshiped the Lord, and அவருக்கும் ஆண்டவருக்குமான அந்த இன்டிமெசி அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. he didn't compromise. ஐயோ நான் ஆடு மேய்க்க போகணும், அதனால நான் இன்னைக்கு ப்ரேயர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இந்த கிங்ஷிப்ல இந்த ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் இன்னைக்கு ப்ரேயர்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு வந்து ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால என்னால இன்னைக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது, நான் ப்ரேயர்லாம் நான் பண்ண மாட்டேன், 1 minute ஏசப்பா ஸ்தோத்திரம் நான் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. he had a balanced family life as well as prayer life. so அதே மாதிரிதான் அவர் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, 7 times a day, 7 times a day I praise you. 7 தரம் அவர் ஆண்டவரை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாளைக்கு 7 தரம் உண்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. சோ அதே மாதிரி நம்ம ஏசப்பாவே பார்க்கலாம் எப்படி ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேத்யூ சாப்டர் 6 verse 9 to 13 வந்து அவர் வந்து எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணணும் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. பைபிள் அதே மாதிரி ஏனோக்க நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டுல ஏனோக்க பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு வசனம் என்ன போட்டிருக்கோம், ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்குன்னு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை மட்டுமா பார்த்தாரு, அதுக்கு அடுத்த இல்லையே நம்மளா பார்த்தோம்னா he also had his family life, அவரோட குடும்ப காரியங்களையும் he was perfect, பிசிக்கலாவும் he was perfect. ஓகேவா. சோ அதே போலதான் நம்ம எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு இப்போ ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெட் டைமுக்கு போற வரைக்குமே வந்து 7 times இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஒரு வாட்டி, உங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் நீங்க மார்னிங் கிளம்புவீங்களா அந்த டயத்துல, அதுக்கப்புறமா வந்து மிட் மார்னிங் உங்க ஆஃபீஸ் பிரேக் டைம் இல்ல காலேஜ் பிரேக் டைம் இல்ல ஸ்கூல் பிரேக் டைம் இருக்கும்ல, அப்ப பாருங்க எல்லாம் உங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா ஒரு 10 o'clock to 11:30 வரைக்கும் ஹேவ் தட் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும்ல, அந்த ஒரு கேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக்ல ஒண்ணு, அடுத்து டீ டைம் ஈவினிங்ல ஒரு பிரேக் இருக்கும்ல அப்போ ஒண்ணு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கம்ஸ் யுவர் டின்னர். டின்னர்ல ஃபேமிலியா சேர்ந்து உங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஃபுட்டுக்காக வச்சு ஜஸ்ட் ப்ரே ஃபார் தட், ப்ரே ஓவர் இட். அண்ட் பெட் டைம் கடைசியா தூங்கும் போது அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு end your day with thanksgiving to the Lord. ஓகேவா. இந்த மாதிரி 7 times இதுல மேஜரா வந்து நீங்க வந்து இப்ப நம்மளோட பர்சனல் ப்ரேயர் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தனியா வந்துடும். இந்த 7 times வந்து நீங்க எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்களேன். அதாவது ஏர்லி மார்னிங் இருந்தோடனே அந்த நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது, திரும்ப மார்னிங் டைம்ல உங்களோட அலோன் டைம் வித் லார்ட் ஒரு 1 hour நீங்க பண்ணுவீங்களா, தட் இஸ் அப் டு யூ. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 days அது ஈக்குவலா 7 times ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருப்போம், அவருக்கும் நம்மளுக்கும் அந்த இன்டிமெசி அதிகமாகுது. சோ இப்படிதான் நம்ம ஆண்டவருக்குள்ள ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அவரை வர்ஷிப் பண்றது. இப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு எப்படி சிஸ்டர், எனக்கு வந்து ஆபீஸ்ல அப்ப அந்த டைம்ல மீட்டிங் இருக்கும், இல்லைன்னா எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரா இருக்கும், எனக்கு காலேஜ்ல அந்த நேரத்துல கிளாஸ் இருக்கும், எனக்கு ஸ்கூல்ல இவ்வளவு எல்லாம் பிரேக் கிடையாது அப்படின்னா